வெல்கம் டு டிஎன்பிசி பாப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரிவிஷன் 1 பார்த்துருந்தோம் இல்லையா. இன்றைக்கி வந்து ஜிகேல ரிவிஷன் 2 பார்க்க போகிறோம். டிஎன்பிசி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ரிவிஷன் 2. ரிவிஷன் 2க்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் 1ல் வந்து அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் யாருக்கும் தெரியலை அப்படின்னா அந்த ரிவிஷன் 1 போய் திரும்ப ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்போவுமே நம்ம வந்து டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், டிஎன்பிசின்னு இல்லை, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் ரிவைஸ் பண்ணுறீங்களோ, ரிப்பீட்டடாக எவ்வளோ தூரம் படிக்கிறீங்களோ அதுதான் மைண்டில் இருக்கும். ஏன்னா போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும். நீங்கள் மற்ற காலேஜோ ஸ்கூல்ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் படித்தா போதும். அந்த சிலபஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சிலபஸாக தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஹெவியாக இருக்காது. இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருக்குது, இல்லை அடிக்கடி மறந்து போகுது அப்படின்னா அந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுருங்க. அந்த மாதிரி கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹிண்ட் ஏதாவது ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு டைரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்குன்னு தனியாக ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் அடிக்கடி மறக்கிற மாதிரி தெரியுதோ, அதனால் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல, அடிக்கடி மறந்து போயிடுது அப்படின்னா அதை ஹிண்ட்ஸில் தனியாக எழுதி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ அதை பார்க்கும்போது அது அந்த மறக்கிறது எல்லாமே உங்களுக்கு மைண்டில் நல்லா கிளியராக ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்ம ரிவிஷன் 1லேருந்து என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, நான் ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மறைமுக வேலையின்மை நிலவும் துறை எது? தமிழ்நாட்டில் எந்த துறையில் மறைமுகமாக வேலை இல்லை, அதாவது வேலையில்லா திண்டாட்டம்னு கூட வச்சுக்கலாம், மறைமுக வேலையின்மை வந்து நிலவுது? அது வந்து எந்த டிபார்ட்மெண்ட், எந்த துறை? ஓகேவா? அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் போகலாம். எல்லாமே ரிப்பீட்டட் தான். ஓகேவா? ரிவிஷனுங்கிறது என்னது? ரிப்பீட்டட் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளாஸில் நம்ம அதை ஷேர் பண்ணியிருப்போம், நிறைய தடவை ரிவைஸ் பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். ஓகேவா? அதே தான் திரும்பவும் வருது, புதுசாக எதுவும் வர்றதில்லை. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா அவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் எல்லா ப்ளேலிஸ்ட்டையுமே போய் பார்த்து செக் பண்ணி படிச்சிங்கன்னா, படிச்சுட்டு இந்த ரிவிஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூரில் டேஷ் கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூரில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டது? முதுமக்கள் தாழிகள். முதுமக்கள் தாழிகள்லாம் எங்கே கண்டுபிடிச்சாங்க? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த லெசன் வரும்போது, அதாவது ஹிஸ்ட்ரியில் அந்தந்த லெசனுக்குரிய இது வரும்போது எல்லாமே பார்த்துருப்போம். அதில் வந்து நிறையா ஃபுல் போர்ஷன் பார்த்துருப்போம். இப்போ ஒரு லெசன்னா அந்த லெசனுக்குரிய ஃபுல் கொஷின் ஆன்சர்ஸ், அந்த லைன் பை லைனுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தெரியும். இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. மின்னோட்டம் பாயும், இதுவுமே நம்ம சயின்ஸ் இதில் இருக்குது. மின்னோட்டம் பாயும் கம்பியை சுற்றி காந்தப்புலம் உருவாகிறது என்று நிரூபித்தவர் யார்? மின்னோட்டம் பாயும் ஒரு கம்பியில் மின்னோட்டம் பாயும் போது அந்த கம்பியை சுற்றி என்ன ஆகுது அப்படின்னா காந்தப்புலம் உருவாகுது அப்படின்னு நிரூபித்தவங்க யார் அப்படின்னா கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட். மின்னோட்டம் பாயும் கம்பியை சுற்றி காந்தப்புலம் உருவாகிறதை நிரூபித்தவர் யார்? கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட். இருண்ட காலம் என்பது, இருண்ட காலம்ங்கிறது என்னது? சங்கம் மருவிய காலம். இருண்ட காலம் அப்படிங்கிறது சங்கம் மருவிய காலம். ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப நல்லது. நீதி நூல்கள், அறநூல்கள் இருண்டகால இலக்கியங்கள் என அழைக்கப்படுவது. நீதி நூல்களும் சொல்லுவாங்க, அறநூல்களும் சொல்லுவாங்க, இருண்டகால இலக்கியங்களும் சொல்லுவாங்க. அது என்ன நூல் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 கீழ்கணக்கு நூல்கள். பாதி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் வரும், சில இதில் 14 மேல்கணக்கு நூல்கள் வரும். எதுக்கு 14 கீழ்கணக்கு நூல்கள், எதுக்கு 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறதையும் தனியாக ஹிண்ட் போட்டு உங்களுக்கு எப்படி புரியுமோ, அதாவது நீங்கள் காலேஜில் நோட்ஸ் எடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்லாங், உங்கள் இதுக்கு எப்படி புரியுமோ, உங்கள் ஸ்டைலுக்கு எது மேட்ச் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் அப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸின் பெயர் என்ன? ஆன்கோஜெனிக் வைரஸ். புற்றுநோயை உருவாக்கும் வைரஸின் பெயர் என்ன? ஆன்கோஜெனிக் வைரஸ். மின்மாற்றி எதன் அடிப்படையில் செயல்படுகிறது? இதெல்லாம் 10th வந்து பல தடவை இந்த கொஸ்டின்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போ நல்லா ஃபுல் மார்க் வாங்கியிருப்பீங்க. 5 மார்க் கொஸ்டினுக்கு 5 out of 5,
இல்லை 10 மார்க் கொஸ்டினா 10 அவுட் ஆஃப் 10 வாங்கியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் அப்படி இப்படின்னு போனதுனால கொஞ்சம் மறந்துருக்கலாம். ஓகேவா? ரெகுலராக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். மின்மாற்றி எதன் அடிப்படையில் செயல்படுகிறது? மின்காந்த தூண்டல் கொள்கை. மின்மாற்றி எதன் அடிப்படையில் செயல்படுகிறது? மின்காந்த தூண்டல் கொள்கை. ஏன் திரும்ப திரும்ப 2 தடவை சொல்கிறேன் அப்படின்னா, கற்றலின் கேட்டல் நன்று. எப்போவுமே நம்ம படிக்கிறத விட கேட்கறதுக்கு பவர் அதிகமாக இருக்கும். நம்ம பார்க்குறத விட கேட்கறதுக்கு பவர் அதிகமாக இருக்கும். இந்த சென்ஸ் என்னது? அது இன்னும் நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். கவனமாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் 2 தடவை 3 தடவை படிக்கிறதுக்கு ஒரு தடவை நல்லா கவனமாக கேட்டீங்க அப்படின்னா அது மறக்காது. ஓகேவா? கண்ணு வழியாக நீங்கள் பார்த்து மைண்டில் ஸ்டோர் பண்ணுறதை விட காது வழியாக கேட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரிப்பீட்டடாக. இல்லை சப்போஸ் ரிப்பீட்டடாக வேண்டாம், ஒன்ஸ் சொன்னால் போதும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் மெஜாரிட்டி என்ன வருது அப்படிங்கிறது. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை தொடங்க பெற்ற ஆண்டு. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை தொடங்க பெற்ற ஆண்டு 1961. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை எப்போ தொடங்கினாங்க? 1961. நிக்கலின் மின்தடை எண்ணின் மதிப்பு. இப்போ இந்த வருஷம்லாம் நீங்கள் ஒரு டைரி அதுக்குன்னே தனியாக 10th படிக்கும்போதெல்லாம் காலக்கோடுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் காலக்கோடுங்கிற இது ஏதோ ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். வருஷம்லாம் என்னென்ன வருஷம் அப்படின்னு நம்ம அதை மார்க் பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் என்னென்ன வருஷம் படிச்சிருக்கீங்க, அந்தந்த வருஷத்துக்குரிய இன்சிடெண்ட் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போதைக்கு நீங்கள் ஆர்டராக எழுதாட்டியும் பரவாயில்ல. இப்போ 1961 தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை தொடங்கப்பட்டது அப்படின்னு போட்டு எழுதி வச்சுட்டே வாங்க. அடுத்தடுத்த வருஷம் நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் எழுதி வச்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ஆர்டரை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நிக்கலின் மின்தடை எண்ணின் மதிப்பு. நிக்கலின் மின்தடை எண்ணின் மதிப்பு 6.84 × 10⁻⁸ ஓம் மீட்டர். 6.84 × 10⁻⁸ ஓம் மீட்டர். அப்போ மின்தடை எண்ணோட அலகு என்ன? ஓம் மீட்டர். ஸோ இதில் இருக்கு இல்லையா, மின்தடை எண்ணின் அலகு ஓம் மீட்டர். நிக்கலின் மின்தடை எண்ணின் மதிப்பு 6.84 × 10⁻⁸ ஓம் மீட்டர். ஸோ ஜென்ரலாக மின்தடை எண்ணோட அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஓம் மீட்டர். நிறங்களின் தொகுப்பானது நிறமாலை என்று அழைக்கப்படுகிறது. நிறங்களின் தொகுப்பானது நிறமாலை என்று அழைக்கப்படுகிறது. இதோ அடுத்து ஒரு வருஷம் வந்திருக்கு. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. சுங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? இதெல்லாம் ஐ திங்க் 9th இருக்கும்னு நினைக்கிறேன். சுங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? புஷ்யமித்ர சுங்கர். புஷ்யமித்ர சுங்கர், இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். திங்க் புஷ்யமித்ர சுங்கர். சுங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? புஷ்யமித்ர சுங்கர். சுங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் புஷ்யமித்ர சுங்கர். நைல் நதி உருவாகும் இடம் எது? நைல் நதி எங்கே உருவாகுது அப்படின்னா விக்டோரியா ஏரி. விக்டோரியா ஏரியில் தான் நைல் நதி உருவாகுது. சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் பொழுது படிய வைத்ததினால் உருவாகும் மண் வகை. சின்ன சின்ன ஓடை ஆறு அதெல்லாம் வேகம் குறையும் போது, ஸோ இப்போ ஆறு வரும்போது மண் அடிச்சுட்டே வரும். அது ஸ்லோ டவுன் ஆகும்போது என்ன ஆகும்? மண் அங்கங்கே அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி உருவானது தான் வண்டல் மண். வண்டல் மண் எப்படி உருவானது? சின்ன சின்ன ஓடைகள் ஆறுகள்லாம் வந்துட்டு இருக்கும் போது ஸ்லோ டவுன் ஆகும்போது அங்கங்கே அப்படி படிய ஆரம்பிச்சிடும். அப்படி பதிஞ்சு உருவானது தான் வண்டல் மண். தமிழகத்தில் தொல்லியல் துறையின் தலைமை அலுவலகம் எங்கு இயங்கி வருகிறது? தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க இல்லையா, தொல்லியல் அறிவாளர்கள், தொல்லியலாளர்கள், அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அதுக்குரிய ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. தமிழகத்தில் தொல்லியல் துறையின் தலைமை அலுவலகம் எங்கு இயங்கி வருகிறது? சென்னை. பழமையான படிக பாறைகளான கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் சிதைவதால் உருவாகும் மண்வகை இது? செம்மண். அதாவது பழமையான பாறைகளான கிரானைட்டு, நைஸ் போன்ற பாறைகள், பழமையான படிக பாறைகள் சிதைஞ்சு உருவாகக்கூடியது பாறைகள். இப்போ மண் அப்படிங்கிறது
எல்லா மண்ணுமே எப்படி உருவானது? மண் அப்படிங்கிறது இப்போ வெரைட்டிங்கிறதுனால நம்ம செம்மண் வந்து இப்படி வர்றதை செம்மண்ணு சொல்கிறோம், அப்படி வர்றது வண்டல் மண் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓவராலாக மண் அப்படிங்கிறது பேரண்டம் அண்டம் அதெல்லாம் வந்து அந்த பெருவெடிப்பு கொள்கையெல்லாம் இருக்குல்லையே, அதுக்கு முன்னாடிலாம் எல்லாமே ஒரே பாறையாக இருந்திருக்கலாம். அது எல்லாமே வந்து சிதைஞ்சு அங்கங்கே இதாகி பாறை மலைகளாக இதாகிருக்கலாம். ஓகேவா? படிமையான பாறைகளாலான கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் வந்து சிதைஞ்சு உருவாகக்கூடிய மண். அந்த மண்ணுக்கு பேர் என்ன அப்படின்னா செம்மண். இப்போ ஆறு ஓடைகள் எல்லாம் வந்து ஸ்லோ டவுன் ஆகும்போது அங்கங்கே படிகிற மண்ணுக்கு பேர் வண்டல் மண். பாறைகள் சிதைஞ்சு கிடைக்கக்கூடிய மண்ணுக்கு பேர் என்னது? செம்மண். மனித மூளையின் காந்தப்பாய அடர்த்தி. ஒரு பிக்கோ டெஸ்லா. பிக்கோ நேனோ அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்களா? அது சப்போஸ் ஞாபகம் இல்லைன்னா நம்மளோட சயின்ஸ் பிளேலிஸ்ட் போங்க, அதில் இருக்கும். நேனோ, பிக்கோ, டெக்கோ எல்லாமே. ஓகேவா? மனித மூளையின் காந்தப்பாய அடர்த்தி ஒரு பிக்கோ டெஸ்லா. ஸோ அப்போ காந்தப்பாய அடர்த்தியோட அலகு எது? காந்தப்பாய அடர்த்தியினுடைய அலகு டெஸ்லா. பிக்கோங்கிறது அந்த 10⁻1 2 3 போடுறோம் இல்லையா, அதுக்குரியது. இந்த டெஸ்லா அப்படிங்கிறது காந்தப்பாய அடர்த்தி. இங்கே நம்ம பார்த்தது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா காந்தப்பாய அடர்த்தி, அது வந்து டெஸ்லா. காந்தப்பாயம் அதோட அலகு வெபர். இப்போ 2 இது இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. காந்தப்பாயத்தோட அடர்த்தி வந்து டெஸ்லா, காந்தப்பாயத்துடைய அலகு வெபர். மின்னூட்டமானது டேஸால் உருவாகிறது? நகரும் எலக்ட்ரான்களால் உருவாகிறது. இது ஆக்சுவலாக காந்தப்பாயத்தின் அலகு அப்படிங்கிறது இந்தலாம் வரக்கூடாது, வேறலாம் வரணும். மின்னூட்டமானது டேஸால் உருவாகிறது? நகரும் எலக்ட்ரான்களால் உருவாகிறது. மின்னூட்டமானது டேஸால் உருவாகிறது? நகரும் எலக்ட்ரான்கள். ஓகேவா? எலக்ட்ரான்கள் மூவிங் ஆஃப் எலக்ட்ரான் தான் மின்னோட்டம். கரண்ட் அப்படிங்கிறது என்னது? எலக்ட்ரான் எங்கெல்லாம் எலக்ட்ரான் மூவ் ஆகுதோ அங்கே தான் கரண்ட் பாஸ் ஆகும். ஓகேவா? எலக்ட்ரான் வந்து ஸ்டேபிளாக இருக்கும்போது கரண்ட் பாஸ் ஆகாது. இப்போ ஒரு இடத்துல கரண்ட் ஒரு வயர்லையோ அல்லது கம்பிலையோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். கரண்ட் இஸ் நத்திங் பட் அ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ இருந்தால் தான் அந்த கரண்ட்டு பாஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அது மாதிரி அந்த கரண்ட்டு பாஸ் ஆனால் மட்டும் அதோட எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இப்போ அதனால தான் நம்ம வந்து ஒரு மேட்டோ அல்லது ஸ்லிப்பர்ஸோ போட்டுட்டு நிற்கும்போது நம்மளுக்கு கரண்ட்டு பாஸ் ஆகுறதில்ல. கரண்ட் வந்து எப்போவுமே ஒரு சர்க்கிள், ஒரு சைக்கிள் வந்து க்ளோஸ் ஆகணும். எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே வரைக்கும் வந்து எண்ட் ஆகணும். அது எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். அப்போ இடையிலே இப்போ நம்ம வந்து இப்போ பூமி வந்து கரண்ட்டை கடத்தும், ஹியூமன் பாடியும் கரண்ட்டை கடத்தக்கூடிய பொருள். ஓகேவா? ரெண்டுமே வந்து கரண்ட்டை கடத்தக்கூடியது தான். இடையில நம்ம ஒரு மேட்டோ அல்லது ஸ்லிப்பரோ போட்டிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு தடை ஏற்படுது. ஸோ அதோட அங்கே நின்றுது, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதோட நின்றுது, அதுக்கப்புறம் பாஸ் ஆகி போக முடியாது. ஓகேவா? அதனால தான் வந்து நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறது இல்லை. ஓகேவா? எப்போவுமே வந்து அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் கரண்ட் வந்து அதில் பாஸ் ஆகும், அதோட எஃபெக்ட் தெரியும். இடையில ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட எஃபெக்ட் ஒன்றுமே இருக்காது. மலேரியா நோயை பரப்பும் கொசு எது? பென் அனாக்பிளஸ். மலேரியா நோயை பரப்பக்கூடிய கொசு எது? பென் அனாக்பிளஸ். இதெல்லாம் நிறைய தடவை படிச்சிருப்போம், நிறைய எக்ஸாம் படிச்சிருப்போம். சங்கம் மருவிய காலத்தில் ஏற்றம் பெற்ற சமயங்கள். சங்கம் மருவிய காலத்தில் எந்தெந்த சமயங்கள்லாம் ஏற்றம் பெறந்துச்சு, அதாவது நல்லா டெவலப் ஆகி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்தம், சமணம். சங்கம் மருவிய காலத்தில் ஏற்றம் பெற்ற சமயங்கள் பௌத்தம், சமணம். இப்போ ஒன்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. மின்னோட்டம் பாயும் கம்பியை சுற்றி காந்தப்புலம் உருவாகிறது என்று நிரூபித்தவர் யார்? கிறிஸ்டியன் வயர்ஸ்டெட். இருண்ட காலம் என்பது சங்கம் மருவிய காலம். நீதி நூல்கள், அறநூல்கள், இருண்டகால இலக்கியங்கள் என அழைக்கப்படுவது 14 கீழ்கணக்கு நூல்கள். புற்றுநோயை உருவாக்கும் வைரஸின் பெயர் ஆன்கோஜெனிக் வைரஸ். மின்மாற்றி எதன் அடிப்படையில் செயல்படுகிறது? மின்காந்த தூண்டல் கொள்கை. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை தொடங்க பெற்ற ஆண்டு 1961. நிக்கலின் மின்தடை எண்ணின் மதிப்பு 6.84 × 10⁻⁻8 ஓம் மீட்டர். அப்படின்னா இந்த 10⁻⁻8 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 1/10⁻⁸
10 பவர் 8. 10 பவர் 8னா 1 போட்டு 8 0 போடணும். 1/1 போட்டு 8 zeros போடணும் அதோட வேல்யூ. அதைத்தான் நம்ம ஷார்ட்டாக 10 பவர் -8 அப்படின்னு போடுறோம். ஓகேவா? நிறங்களின் தொகுப்பானது நிறமாலை என்று அழைக்கப்படுகிறது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. சுங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் புஷ்யமித்ர சுங்கர். நைல் நதி உருவாகும் இடம் விக்டோரியா ஏரி. நைல் நதி உருவாகக்கூடிய இடம் எது? விக்டோரியா ஏரி. சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் போது படிய வைத்ததினால் உருவாகும் மண் வகை வண்டல் மண். தமிழகத்தில் தொல்லியல் துறையின் தலைமை அலுவலகம் எங்கு இயங்கி வருகிறது? சென்னை. பழமையான படிக பாறைகளான கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் சிதைவதால் உருவாகும் மண் வகை செம்மண். மனித மூளையின் காந்தப்பாய அடர்த்தி 1 பிகோ டெஸ்லா. காந்தப்பாயத்தின் அலகு வெபர். மின்னூட்டமானது டேஸால் உருவாகிறது? நகரும் எலக்ட்ரான்களால் உருவாகிறது. மலேரியா நோயை பரப்பும் கொசு பென் அனாப்லஸ். சங்கம் அறிவிய காலத்தில் ஏற்றம் பெற்ற சமயங்கள் பௌத்தம், சமணம். ஓகே, கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.